Hi friends, welcome back to our channel. இங்கே பெட்டுக்கு லெஃப்ட்டில் சிஸ்டம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன டிவி யூனிட் செய்ய போகிறோம். அதுதான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான ப்ளேவுட் பீசஸை கட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக அடிச்சுட்டு அதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். சிஸ்டம்க்கான மானிட்டர் வெளியே வச்சுருந்தேன். CPU ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த மானிட்டர் யூஸ் பண்ணலை. இப்போது இந்த மானிட்டர் எடுத்து தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மானிட்டரோட சைஸ் முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு தான் பெட்டுக்கும் அந்த சைடு வால்க்கும் உள்ள கேப்புக்கு இது பண்ணி தான் ப்ளேவுட் கட் பண்ணி இப்போ ஃப்ரேம் அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு CPUக்காக ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் அடித்து மேலே CPU மாட்டி அதுக்கு மேலே ப்ரொஜெக்டரை வச்சு தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாததுனால இப்போ திரும்ப மானிட்டருக்கு CPU கனெக்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் வச்சுட்டு கேபிள் போகிறதுக்கு கேப்பு ஹோல்ஸே போடாமல் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப CPU மானிட்டர்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதை தொடச்சிட்டு அப்புறம் கேபிள் மானிட்டரோட பவருக்கு CPUவோட பவருக்கெலாம் கேபிள் மேலே ஸ்விட்ச் போர்டுக்கு வரணும். ஸோ அதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட போகிறேன். அதை போட்டுட்டு திரும்ப செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம கீழேருந்து பவர் கேபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். திரும்ப வேக்யூம்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாக்கெட் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே CPUக்கு CPU, மானிட்டரு, ஹோம் தியேட்டர் அண்ட் ப்ரொஜெக்டர் 4 சாக்கெட் வேணும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஒரு 4-வே ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிபியூக்கு பவர் எடுக்கிறதுல இதில் பார்த்திங்கன்னா இது யூபிஎஸ் கனெக்ஷனில் இல்லை. இந்த ரூமில் ஃபேனும் லைட்டு மட்டும்தான் யூபிஎஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த சாக்கெட்டை எக்ஸ்ட்ராவாக யூபிஎஸில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிபியூ போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு
சுவிட்ச் போர்ட் கழட்டுறேன். இந்த சுவிட்ச் போர்டில் அந்த ஒயிட் கலர் ஒயர் தான் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் ஒயர். நான் 5 ஆம்ஸ் சாக்கெட்டில் இருக்க ஃபேஸை கட் பண்ணிவிட்டு டம்மி பண்ணிவிட்டு இந்த இன்வெர்ட்டர் ஒயர்லேருந்து ஒரு லூப் அடித்து சாக்கெட்டில் கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் அந்த சாக்கெட்டில் யூபிஎஸ் கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இனி பவர் கட் ஆனால் பிசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்வெர்ட்டர் பேக்கப் இருக்கும். ஃபைனலி சிஸ்டம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுதான் இனிமேல் எங்களோட ஒர்க்கிங் ஏரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.